Hi students, நாம் இந்த வீடியோல KSR Institutions கீழ வர KSR College of Technology, KSR College of Engineering பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ KSR Institutions கீழே பார்த்தீங்கன்னா 2 கேம்பஸ் இருக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. ஒன்னு பார்த்தீங்கன்னா KSR College of Technology அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பார்த்தீங்கன்னா KSR College of Engineering அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கேம்பஸ்குள்ள தான் இருக்கு. ஸோ தனித்தனியா இல்லை. ஸோ எந்த இடத்துல லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருச்செங்கோட்டுல KSR கல்வி நகர் அப்படின்ற இடத்துல தான் இந்த KSR காலேஜ் லொக்கேட்டா இருக்கு. ஸோ நீங்க பஸ்ல வரீங்க அப்படின்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு டு ஈரோடு பஸ் ஏறினீங்க அப்படின்னா KSR காலேஜ் ஸ்டாப்ல இறங்கிக்கலாம். இதே ஈரோடு டு திருச்செங்கோடு பஸ் ஏறினீங்கன்னா ஈரோட்ல இருந்து வரும்போது அந்த ஸ்டாப்ல நீங்க இறங்கிக்கலாம். இதே சேலம் வரீங்க அப்படின்னா சேலத்துல இருந்து திருச்செங்கோடு டு ஈரோடு பஸ் ஏறினீங்க அப்படின்னா உங்களால KSR காலேஜ் ஸ்டாப்ல இறங்கிக்க முடியும். இந்த KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2607. இதே KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2613. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு காலேஜுமே பாத்தீங்கன்னா NACல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. ரெண்டு காலேஜுமே பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் தான், அப்ளைடு டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம AICTE அப்ரூவல் ரெண்டு காலேஜுமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காலேஜுக்கும் மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா 1994 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட காலேஜ். இதே KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காலேஜுக்கும் ஒரு மெயினான டிஃபரன்ஸ். ஸோ அடுத்தது KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஒரு 14 UG கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பாருங்க. இதே KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஒரு 13 UG கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பாருங்க. ஸோ KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 460+ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 86 கம்பெனிஸோட MOE சைன் பண்ணிருக்காங்க. ஒரு 126 ஃபேக்கல்டி மெம்பர் பாத்தீங்கன்னா PhD முடிச்சவங்களா இருக்காங்க. ஸோ இதே KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே ஒரு 400+ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலயும் மேஜரானவங்க PhD முடிச்சவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 66 கம்பெனிஸோட MOE சைன் பண்ணிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு காலேஜ்லயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா 21 lakhs per annum வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 20 lakhs per annum வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கேம்பஸ்லயும் பார்த்தீங்கன்னா 4 lakhs per annum அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் சேலரி பேக்கேஜா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ரெண்டு காலேஜ்லயுமே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க லேப்ல. அடுத்தது இன்டர்ன்ஷிப் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலேஜ்லயுமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காலேஜ்லயும் மேஜரான டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் தான் மேஜரான டிஃபரன்ஸே ஒழிஞ்சு மற்றபடி எல்லாமே எஜுகேஷன் வைஸா இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட் வைஸா இருக்கட்டும், இல்ல கிரேட் வைஸா இருக்கட்டும், எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு KSR காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கான ஐடியா இருக்கும், KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கான ஐடியா இருக்கும். பட் எது பெட்டர் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இல்லாம இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் தீர்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான், கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ் பத்தின வேற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.